நிறைய முட்டாள் பசங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டு இந்த இஎம்ஐ ஸ்கீமில் வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லி போய் ஏதோ ஒரு இஎம்ஐல ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஃபோன் வாங்குறது, இப்படி இஎம்ஐலே நீங்க லைஃப்ப கொண்டு போயிறாதீங்க. இஎம்ஐன்றது ஒரு ட்ராப்பு. வித்தவுட் ப்ராஃபிட் எவனும் செல் பண்ண போறது கிடையாது. எங்கேயாச்சும் உங்களோட ப்ராஃபிட்டும் சேர்த்து தான் அவன் அதில பிட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம செலவு நமக்கு தேவையான அத டிசைட் பண்றதுக்குள்ள இஎம்ஐ, ஃப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்லி நம்மள வாங்க வைக்கிறாங்க. செலவு பண்ண வைக்கிறாங்க. அது அவங்க டாக்டிஸா அவங்க ப்ராஃபிட்டுக்கோசரம் செய்றாங்க. தயவுசெய்து இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்காதீங்க. சேர்த்து வச்சு வாங்கி பாருங்க. 10, 15% கம்மியாவே கிடைக்கும். ஸோ மந்த்லி ஒரு 4 இஎம்ஐ நீங்க கட்டுறீங்க. கிரெடிட் கார்ட் பில்லு, பர்சனல் லோனு, ஃப்ரிட்ஜுக்கு இஎம்ஐ, வண்டிக்கு இஎம்ஐ, ஹவுசிங் லோனு இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களால சேவிங்ஸ்ன்றத கண்ல பார்க்க முடியாது. சேர்த்தவும் முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். ஸோ லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லே இருக்காது.